எக்ஸாம்ஸ் வந்தாலே நமக்கு வர முதல் கன்ஃபியூஷன் என்னன்னா, படிச்சதெல்லாம் நமக்கு எக்ஸாம் ஹால்ல ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கணும்னா ரிவிஷன் பண்ணணும் ஓகே. பட் ரிவிஷன் எப்படி பண்ணணும்? எந்த மெத்தட யூஸ் பண்ணா, எந்த ரிவிஷன் டெக்னிக்க பயன்படுத்தினா எக்ஸாம பெட்டரா எழுத முடியும்? வெல், ஐல் எக்ஸ்பிளைன் யூ. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எப்போலாம் நீங்க ஒரு ஆன்சர படிக்கிறீங்களோ, அப்போ நீங்க உங்க மைண்ட்ல இந்த 5 கொஸ்டின்ஸ உங்ககிட்ட கேட்கணும். நம்பர் 1, வாட் இஸ் த மெயின் ஐடியா பிஹைண்ட் த டாபிக்? ஃபுல் டாபிக்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும்ல. அந்த கான்செப்டோட மெயின் ஐடியா என்ன? நம்பர் 2, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் த டாபிக்? ஒரு டாபிக்ல சொல்ல இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எது? லைக் கான்செப்ட், எக்ஸாம்பிள், ஃபார்முலா இந்த மாதிரி. நம்பர் 3, ஹவ் டு ஸ்டார்ட் அன் எக்ஸாம்பிள் இஃப் இட் கம்ஸ் இன் எக்ஸாம்? எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த ஆன்சரை எப்படி எழுதணும்? எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுறது? பிகாஸ் ஸ்டார்டிங்கில் நமக்கு ஸ்ட்ரக் ஆகும், ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணி வைங்க. நம்பர் 4, வாட் கீவேர்ட் ஐ இன்க்ளூட் இந்த ஆன்சர்? ஆன்சரில் என்னென்ன கீவேர்ட்ஸ், ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணணும். இந்த 4 திங்ஸ் உங்கள் மைண்டில் கிளியராக இருந்துச்சுன்னா ஒரு டாப்பிக்கை படித்தாலோ இல்லை ரிவைஸ் பண்ணாலோ எக்ஸாம் டைமில் உங்களால் பெட்டராக எழுத முடியும், ரொம்ப நல்ல மார்க்ஸை வாங்க முடியும். ஸோ இதுதான் ரிவிஷனோட பெனிஃபிட். இந்த ரிவிஷனை எப்படி கரெக்ட் மெத்தடில் பண்ணலான்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இன்னும் நிறையா ஸ்டடி டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் யூ கேன்ட் மிஸ் அவுட் எனிதிங். லெட்ஸ் பிகின். Step 1, absorb the already known information. நீங்கள் ஆல்ரெடி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை படித்து வச்சுருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 months முன்னாடி நீங்கள் ஒரு சாப்டரை படிச்சிருக்கீங்கன்னு வைங்க. அதுக்கப்புறம் அதை ரிவைஸ் பண்ணாமல் இருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்கன்னா கம்ப்ளீட்லி உங்களுக்கு அது ஒரு நியூ இன்ஃபர்மேஷனாக தான் தெரியும். ஸோ எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை அப்சார்ப் பண்ணுறது? அப்படியே அப்சார்ப் பண்ணாலும் நமக்கு தேவைப்படுற நேரத்தில் எப்படி அதை ரீட்டைன் பண்ணுறது? Number 3, write and effective ways of revision like highlighting, rereading, reading notes. இதெல்லாமா இல்லை, ரிசர்ச்ல ஃபைண்ட் பண்ணிருக்காங்க that this is the worst and ineffective technique. அப்போ எது எஃபெக்டிவ்? I'll explain you. எப்போவுமே புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் சீக்வன்ஸ்ல படிச்சுட்டே போகாதீங்க. லைக் சாப்டர் 1க்கு அப்புறம் 2, 3, 4, 5 இந்த மாதிரி படிக்கிறப்போ சீக்வன்ஸ்ல போனால் பரவாயில்ல. பட் ரிவிஷன் பண்ணுறப்போ எதர் டிஃபிகல்ட்டி ஒரு இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க. இன் ஷார்ட் அண்ட் சிம்பிள், உங்களுக்கு எது டிஃபிகல்ட் சாப்டரோ இல்லை எது இம்பார்ட்டன்ட் சாப்டரோ அதை முதல்ல ரிவைஸ் பண்ணுங்க. நம்பர் 2, மேக் யுவர் ரிவிஷன் வீக்லி நாட் டெய்லி. நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் சாப்டர்ஸை ஒரே நாளில் முடிக்க டிசைட் பண்ணுறப்போ டெய்லி பேசிஸில் ஷெடியூல் போடும்போது உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்குது. இஃப் உங்களால் ஏதாவது ஒரு ரீசனால் ஷெடியூலை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சுன்னா தென் யூ வில் ஃபீல் டிமோட்டிவேட்டட். ஆனால் வீக்லி டைம் டேபிளில் இஃப் இன்னைக்கு ஏதாவது முக்கியமான ஒர்க்னால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா தென் நீங்கள் நாளைக்கோ இல்லை டே ஆஃப்டர் டுமாரோ கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதனால நம்ம டைட் ஷெடியூலை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. நம்பர் 3, ரிவிஷன் மீன்ஸ் நாட் ரீரீட். ரிவிஷன் அப்படின்னா நீங்கள் ரீரைட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அதாவது நீங்கள் இப்போ படித்ததை 1 hourக்கு அப்புறம் திரும்ப ரீட் பண்ணுறது. இஃப் நீங்கள் இப்படி பண்ணால் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஆனால் கொஞ்ச நாளில் உங்கள் மைண்ட்னால் அதை ப்ராப்பர்லி ரீகலெக்ட் பண்ண முடியாது. டெஸ்டிங் அப்படிங்கிறது ரிவிஷனோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட். ஒரு விஷயத்தை நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ 4 விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங், அந்த டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ண மென்ஷன் பண்ண மெயின் ஐடியா என்னது? நம்பர் 2, அந்த டாப்பிக்கில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எது? நம்பர் 3, ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஸ்டார்ட் எப்படி பண்ணுறது? நம்பர் 4, அந்த ஆன்சரில் என்னென்ன திங்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா, ஃப்ரேசஸ் இருக்கா, ஃபார்முலாஸ் இருக்கா, எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்? இந்த 4 திங்ஸையும் ஒன்று உங்கள் மைண்டில் திங்க் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஸோ யூ ஹேவ் கிளாரிட்டி அபவுட் ஒரு லாங் ஆன்சர் கொஷனுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் கிளியர் மைண்டடாக இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் ரிவிஷனை எப்படி பண்ணுறீங்கன்னு இப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி தான் ரிவிஷன் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்பர் 1, ரீரீடிங், படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறது. செகண்ட், ஹைலைட்டிங், ரிவிஷன் பண்ணுறப்போ மெயின் திங்ஸை ஹைலைட் பண்ணி ரிவைஸ் பண்ணுவீங்க. நம்பர் 3, நோட்ஸ், நீங்கள் தனியாக மேக் பண்ண நோட்ஸை யூஸ் பண்ணுறது. இந்த 3 மெத்தட்ஸில் நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தடை சொல்ல போகிறேன். லெட்ஸ் see. First thing which is very important to space out the revision. ஏதாவது ஒரு டாப்பிக்கை 1 time படிக்கும்போது 1 hourக்குள்ள 50% இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம மறக்கிறோம். அதே மாதிரி within 24 hours 70% இன்ஃபர்மேஷன்ஸை மறந்துடும். ஸோ 2 monthsக்கு முன்னாடி படித்ததை நீங்கள் இப்போ திரும்ப எடுத்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் நியூ இன்ஃபர்மேஷன் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு எப்பயோ படித்தது கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லைன்னா எப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை குறைஞ்ச நேரத்தில் அப்சர்வ் பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இதில் 3 steps இருக்குது. ஸ்டெப் 1, ஒரு நியூ டாப்பிக்கை படிக்க எடுக்கும்போது அதில் இருக்க ஸ்மால் டீட்டெயில்ஸ், எக்ஸாம்பிள் எல்லாம் பார்க்கக்கூடாது, படிக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அதோட கான்செப்டை கிளியர் பண்ணிக்கணும். அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ், இந்த டாபிக்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இட். ஸ்டெப் 2, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பேசிக் கான்செப்டை கிளியர் பண்ணி ஓன் வேர்ட்ஸில் சொல்லி பார்த்தீங்க.
நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்மால் டீடைல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், ரிலேஷன் ஆஃப் ஒன் திங் வித் அனதர், டெஃபினிஷன் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ஒரு பேப்பர் அண்ட் பென் எடுத்து அதுல கீவேர்ட்ஸ் எழுதுங்க. இஃப் இந்த டாபிக்ல இருந்து இல்ல இந்த டிஃபிகல்ட்டான லாங் ஆன்சர்ல இருந்து கொஸ்டின் கேட்டா என்னென்ன கீவேர்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், ரைட் டவுன் ஆல் தோஸ் திங்ஸ். டாப்பர்ஸும் இதுதான் பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் படிக்கிறது இல்ல, டிஃபிகல்ட் ஒரு ஹார்ட் கொஸ்டின்ஸ் கேட்டா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டாப்பிக்கை படிச்சிட்டீங்க. இப்போ புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்டிவ்லி ரீகால் பண்ணி பாருங்க. தென் நெக்ஸ்ட் டாபிக்கு போங்க. சேம் ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணி பண்ணி எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணுங்க. மறந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக உங்கள் மைண்டில் ரிஸ்டோர் பண்ணுங்க. நவ் யூ அப்சர்வ் த திங்ஸ் பர்ஃபெக்ட்லி. நம்பர் 2, retrieval. இப்போ எல்லா திங்ஸும் உங்கள் மைண்ட்குள்ளே போயிடுச்சு. இப்போ அது வெளியில் எடுக்கணும். இமேஜின் திஸ், 2 ட்ரம்ஸ் இருக்கு. அதை நீங்கள் இருட்டில் வச்சிருக்கீங்க. அதில் கொஞ்சம் திங்ஸை நீங்கள் உள்ளே போடுறீங்க. அதை கைவிட்டு எடுக்க ட்ரை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எக்ஸாக்ட்லி நம்ம மைண்ட்லையும் இப்படி தான் நடக்குது. எக்ஸாம் டைமில் ஏதாவது எடுக்க நினைக்கும் போது, ஞாபகம் வர வைக்க நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆல் யூ நீட் டு டூ இஸ் retrieval. அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னாடியே அதை மைண்ட்லேருந்து எடுக்கணும். That is, you have to revise or test yourself. இப்போ ரிவிஷனுக்கு போகலாம். பட் ரிவிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் ஷெடியூலை மேக் பண்ணுங்க. ரிவிஷன் ஷெடியூலை வீக்லி மேக் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1, உங்கள் ஹோல் சிலபஸையும் சாப்டர் வைஸில் ஒரு இடத்துல எழுதிக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருக்க சாப்டர்ஸையும் எழுதினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்கள் கலர் கோட் பண்ணணும். ஹார்ட், மீடியம், ஈஸி அப்படிங்கிற பேசிஸில் ரெட், எல்லோ, க்ரீன் கலர் பண்ணுங்க. இப்போ இந்த ஹார்ட் டாபிக்ஸ்க்கு 3 ரெப்பிட்டேஷன்ஸ் வேணும். மீடியம்க்கு 2 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஈஸிக்கு 1 ரெப்பிட்டேஷன். பட் மேக் ஷோர் ஹார்ட், மீடியம், ஈஸின்னு போகாமல் ரிவர்ஸில் போங்க. லைக் ஈஸி, மீடியம், ஹார்ட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும். பட் செகண்ட், தேர்ட்க்கு லெஸ் டைம் தான் ஆகும். அண்ட் ரிவிஷனை ரிப்பீட் பண்ணுங்கன்னு நான் சொன்னது ரீரீட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. தென் எப்படி ரிவைஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது யூ ஷுட் ஃபாலோ ஆக்டிவ் ரீகால் மெத்தட். செகண்ட் டைம் ரிவிஷனில் உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். தென் யூ வில் நோ வியர் யூ ஆர் லேக்கிங். ஸோ தேர்ட் டைம் ரிவைஸ் பண்ணுறப்போ எய்தர் ஆக்டிவ் ரீகால் ஆர் டெஸ்டிங்கை பண்ணலாம். இஃப் நீங்கள் எழுதின டெஸ்ட்டில் கொஷின் சால்வ் பண்ண முடியலனா, மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ரிப்பீட் இட் ஒன்ஸ், ட்வைஸ் ஆர் த்ரைஸ். இப்படி பண்ணும்போது உங்கள் மைண்டில் அந்த டாபிக் கிறிஸ்டல் கிளியர் ஆகிடும், ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ ஒரு கொஷின் அரைஸ் ஆகும், நம்ம ஏன் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணணும்? லெட் மீ டெல் யூ. 2020 ஒரு ரிசர்ச் பண்ணாங்க. அதில் ஸ்டூடெண்ட்ஸை 2 குரூப்ஸாக பிரித்தாங்க. ஒரு குரூப்புக்கு 1 டாபிக் ஒரு சாப்டரை படிக்கிறதுக்கு 3 ஹார்ஸ் டைம் கொடுத்தாங்க. 3 ஹார்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம் வைப்பாங்க. செகண்ட் குரூப்புக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. 3 ஹார்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் டேஸில் டைம் கொடுத்தாங்க. ஸோ ரிசல்ட் என்னன்னா, செகண்ட் குரூப் ஆல்மோஸ்ட் 55% பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம ரிவிஷனை ஸ்பேஸ் அவுட் பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஐ ஹோப் ரிவிஷன் எப்படி பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.